விக்ரமாதித்தன் கதைகள் 37. சோமுவின் செயல். முன்கதை சுருக்கம். பெரிய மரங்கள் நிறைந்த சுடுகாட்டின் நடுவே விக்ரமாதித்தன் அந்த பிணமரத்தின் மீது ஏறி தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடித்தான். அதை தன் தோளில் சுமந்து கொண்டு மௌனமாக நடக்கத் தொடங்கினான். அப்போது வேதாளம் பேசத் தொடங்கியது. மன்னா, இந்த நள்ளிரவில் நீ படும் கஷ்டத்தை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உனது பயணக்களைப்பு தெரியாமல் இருக்க நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று கூறி கதையை சொல்லத் தொடங்கியது. தருமபுரி என்ற நாட்டை விமலன் என்ற நேர்மையான அரசன் ஆண்டு வந்தான். அவனது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு நாள் பக்கத்து நாட்டு மன்னன் பெரும் படையுடன் வந்து தருமபுரியை தாக்கினான். எதிர்பாராத இந்த தாக்குதலால் விமலனின் படை தோற்று அவன் காட்டை நோக்கி ஓடினான். காட்டில் அவனுக்கு ஆதரவளித்து அவனது உயிரை காப்பாற்றினான் சோமு என்ற ஏழை வேடன். சில மாதங்கள் கழித்து விமலன் தன் விசுவாசமான தளபதிகளின் உதவியோடு மீண்டும் படையை திரட்டி எதிரி மன்னனை தோற்கடித்து தன் நாட்டை மீட்டெடுத்தான். அரியணையில் அமர்ந்ததும் தனக்கு உதவிய வேடன் சோமுவை அரண்மனைக்கு வரவழைத்தான். அவனுக்கு பெருமளவு பொன்னும் பொருளும் பரிசாக அளிக்க நினைத்தான் மன்னன். ஆனால் சோமுவோ, மன்னா, எனக்கு பொன் பொருள் வேண்டாம், உங்களோடு அரண்மனையிலேயே தங்கி உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் மட்டும் போதும் என்று வேண்டினான். மன்னனும் மகிழ்ந்து அவனுக்கு தன் தனிப்பட்ட பாதுகாவலன் பதவியை கொடுத்தான். சில வருடங்கள் கழிந்தன. ஒருமுறை மன்னன் விமலன் கடுமையான நோயால் படுக்கையில் விழுந்தான். நாட்டின் சிறந்த மருத்துவர்கள் அனைவரும் கை கழுவிவிட்டனர். அப்போது ஒரு முனிவர் வந்து, மன்னன் பிழைக்க வேண்டுமானால் அவன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவன் தன் ஆயுளில் 10 வருடங்களை மன்னனுக்கு தானமாக தர வேண்டும் என்றார். மன்னனின் மனைவியோ மகனோ தளபதிகளோ அதற்கு முன் வரவில்லை. ஆனால் வேடன் சோமு சற்றும் யோசிக்காமல் தன் ஆயுளிலிருந்து 10 வருடங்களை தர சம்மதித்து முனிவரின் மந்திரத்தால் அதை செய்தான். மன்னன் உடனடியாக குணமடைந்தான். சோமுவின் ஆயுள் குறைந்து அவன் சில நாட்களிலேயே மரணமடைந்தான். மன்னன் குணமடைந்த பிறகு சோமுவின் தியாகத்தை எண்ணி அழுதான். அவனது நினைவாக நாடு முழுவதும் அன்னதான கூடங்களை நிறுவினான் என்று கதையை முடித்தது வேதாளம். விக்ரமாதித்தா, இப்போது சொல், ஆபத்தில் உயிரை காத்த சோமுவின் செயல் பெரியதா அல்லது தன் ஆயுளையே தந்த சோமுவின் செயல் பெரியதா? சோமுவின் எந்த செயல் பெரியது? பதில் தெரிந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்து விடும் என்றது வேதாளம். விக்ரமாதித்தன் உடனே பதிலளித்தான். ஆபத்தில் உயிரை காத்ததுதான் பெரியது. ஏனெனில் அப்போது விமலன் வெறும் சாதாரண மனிதன். அவனால் சோமுவுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் ஆயுளை தந்தபோது விமலன் ஒரு சக்தி வாய்ந்த அரசன். அவனை காப்பாற்றினால் தனக்கும் தன் நாட்டுக்கும் நல்லது என்ற சுயநல எண்ணம் தெரிந்தோ தெரியாமலோ அங்கு இருக்க வாய்ப்பு உண்டு. எனவே பிரதிபலன் எதிர்பாராமல் முதலில் செய்த உதவியே பெரியது. விக்ரமாதித்தனின் மௌனம் கலைந்ததால், நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே வேதாளம் மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்தது. மக்களே, கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.